Very good morning, Preeti. Very good morning, Jeevitha. Happy Sunday. Yeah, உனக்கும் happy Sunday. So வந்து daily வந்து informationலாம் சூப்பரா வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம். So இன்னைக்கு என்ன ஃபேக்ட் வந்து நம்ம சொல்ல போறோம்? இன்னைக்கு என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா அதே டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது வந்து வேறு வேற ஊர்கள்ல அதாவது வந்து அப்ராட்ஸ்லயே ஆகட்டும் சரி நம்ம ஊர்லயே ஆகட்டும் சரி வித்தியாசமா கொண்டாடப்படுற ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே எஸ் நேத்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அதை தான் இன்னைக்கும் கண்டினியூ பண்ண போறோம் இல்லையா? சோ அதெல்லாம் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஜீவிதா இப்ப நான் சொல்ல போற ஃபெஸ்டிவல் கேட்டுன்னு நினைச்சுக்கோயே வாய் மாதிரி நீ கை வச்சிருவ அப்படி ஷாக் ஆயிடுவீங்க அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல். சரி பில்டப்ல பயங்கரமா இருக்கு முதல்ல சொல்லுங்க. அதோட பேர் ஃபர்ஸ்ட் கேளுங்க. Fiesta de Santa Marta de Ribatejo. அடிப்பாவி இததான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கியா? அவ்ளோ பெரிய பேர் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்க கொண்டாடுறாங்க பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல. ஸ்பெயின்ல வந்து கொண்டாடுற இந்த ஃபெஸ்டிவல்ல என்ன நடக்கும்ன்றது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் போகும்போது நம்மலாம் வந்து திருவிழா எப்படி போவோம் பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கலகலன்னு போவோம்ல. ஆனா அவங்க எப்படி போவாங்கன்னா எல்லாருமே வந்து இந்த சவப்பெட்டியில உட்காந்துட்டு போவாங்களாம். உயிரோட எல்லாரும் வந்து ஒரு 10-15 பேர் ஒரு சவப்பெட்டி தூக்கிட்டு போவாங்களாம். எதுக்கு இந்த மாதிரி உயிரோட இவங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் எதுக்குன்னா செயின்ட் மார்டா டி ரிபாட்டமே அப்படின்னு ஒரு சாமி இருந்திருக்கு அவங்க ஊர்ல ஒரு கடவுள் இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இவங்க எல்லாம் காக்குறவங்க. ஊரை காக்குறதுக்கு ஒரு தெய்வம் இருக்குன்னுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த ஊரை காக்குறது அவங்க தானா. அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக அவங்க அதுல போறாங்களாம். எதுக்கு இந்த நன்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துல மட்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா ஏதாவது அந்த உயிர்கிட்ட எமனை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சிடென்ட் போயிட்டு உயிர் பழைச்சு திருப்பி வந்தவங்க. சோ அதனால வந்து இந்த நேரம் நான் இந்த மாதிரி சவப்பெட்டியில போக வேண்டியது உங்க கிருபையால நாங்க போல உயிரோட இருக்கோம் சோ அதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி பண்றாங்களாம். சீரியஸா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெஸ்டிவல் தான் கொண்டாடி இருக்காங்க. கண்டிப்பா இது வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க யாருக்குமே ஒரு தெரியாத இன்ஃபர்மேஷன் தான் நீ சொல்லியிருக்க. ஓகே பிரீத்தி இது தொடர்ந்து அடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க சூரியோதயம் பார்க்கறதுக்கான டைம் வந்துச்சு. பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 12/6/2016 ஞாயிற்றுக்கிழமை துர்முகி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:56 ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகன் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி அஷ்டமி. நட்சத்திரம் பிற்பகல் 3:08 வரை பூரம் பிறகு உத்திரம். சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை. 11 மணி முதல் 12 மணி வரை. பகல் 2 மணி முதல் 5 மணி வரை. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு. பிரீத்தி கோட் இருக்குல்ல அதாவது ஆடு அதை வச்சு வந்து நம்ம ஊர்ல என்னென்ன ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க ஏதாவது நம்ம ஊர்ல வந்து ஆடு வெட்டி கோயில்ல தான் பண்ணுவாங்க கடா வெட்டுவாங்க. ஆமா முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா வெட்டி பிரியாணி பண்ணி ரம்ஜானுக்கு கொடுப்பாங்க. கரெக்டா சொல்லியிருக்கே. எஸ் நம்ம ஊர்ல வந்து எப்படி இந்த மாதிரி ஆடெல்லாம் வெட்டி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி ஸ்பெயின்லயும் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் கோட் டோஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்றாங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்மள மாதிரி வந்து வெட்டுற மாதிரிலாம் கிடையாது. டோஸ்ட் பண்ணுவாங்களா? இது டோஸ்ட் கிடையாதுமா டோஸ். ஓகே டோஸ் பண்ணுவாங்க. சரியா எப்படின்னா ஒரு யங் பாய் வந்து அந்த ஊர்ல இருந்து செலக்ட் பண்ணி அவர் வந்து ஒரு ஆடை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஆடை கட்டி கொண்டு போயிட்டு சர்ச் இருக்கு இல்லையா சர்ச்சோட ஹோலி பெல் இருக்கும் பாத்தியா ஆமா அந்த பெல்ல இருந்து கீழே தூக்கி போடுவாராம் அவரு ஆடை. அந்த ஆடை வந்து அந்த கிராமத்து மக்கள் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பிடிக்கணுமா. சோ யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு அந்த ஆடு அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் அங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது நல்ல ஃபெஸ்டிவலா கொஞ்சம் ஃபன்னியாவும் இருக்கும்ல. எல்லாரும் அந்த ஆடு தேடி தேடி ஓடி போவாங்கல்ல. அந்த ஆடு கீழே மிஸ் ஆனா அது உயிர் போயிடும்ல. ஆமா உயிர் போகணும் தான் அவங்க அப்படி பண்றாங்க. நல்ல ஃபெஸ்டிவல் தான் இது. உண்மையிலேயே வந்து ஒரு வித்தியாசமான அதுவும் ஒரு ஃபன்னி டைப் ஃபன்னியும் சொல்ல முடியாது. ஆடு பாவம் ஒரு விதமான ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க ஸ்பெயின்ல. கொண்டாடிட்டு போட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு சண்டே எல்லாரும் வந்து உற்சாகமா இருக்கணும் இல்லையா? சோ அதான் நமக்காக நல்ல இசை தரத்துக்காக இசை கலைஞர்கள் காத்துட்டு இருக்காங்க. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சங்கீத ஸ்வரங்கள்.
குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே பொருள் நிறைந்த கவியாமுதம் என கருள்வாய் குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே பொருள் நிறைந்த கவியாமுதம் என கருள்வாய் குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே பொருள் நிறைந்த கவியாமுதம் என கருள்வாய் குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே பொருள் நிறைந்த கவியாமுதம் என கருள்வாய் குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே ஆ முருகன் உன்னை அழைத்ததுமே கஜமுகனாய் முன் நின்றாய் 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 குரவர் குலவள்ளியை மணம் முடித்தாய் ஒரு நொடியில் 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 குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே குரு பரனும் திருமாலும் திருக்கையிலை நாதரும் குரு பரனும் திருமாலும் திருக்கையிலை நாதரும் குரு பரனும் திருமாலும் திருக்கையிலை நாதரும் அகில பல முனிவோர்கள் வணங்கி நலம் பெற்றார் ஸ்ருதிலயமும்
గంధము పుయ్యరుగా గంధము పుయ్యరుగా పన్నీరు గంధము పుయ్యరుగా గంధము పుయ్యరుగా పన్నీరు గంధము పుయ్యరుగా అందమైన యదునల్దతనయుని అందమైన యదునల్దతనయుని అందమైన యదునల్దతనయుని అందమైన యదునల్దతనయుని కుల్దరదనలిరు వందక పరిమళ అందమైన యదునల్దతనయుని కుల్దరదనలిరు వందక పరిమళ గంధము పుయ్యరుగా పన్నీరు గంధము పుయ్యరుగా గంధము పుయ్యరుగా పన్నీరు గంధము పుయ్యరుగా తిలకము దిత్తరుగా కస్తూరి తిలకము దిత్తరుగా తిలకము దిత్తరుగా కస్తూరి తిలకము దిత్తరుగా కళకల మనుముఖ కళకని చోకుచు కళకల మనుముఖ కళకని చోకుచు కళకల మనుముఖ కళకని చోకుచు కళకల మనుముఖ కళకని చోకుచు బలుకుల నమృతములొలిగడు స్వామికి కళకల మనుముఖ కళకని చోకుచు బలుకుల నమృతములొలిగడు స్వామికి తిలకము దిత్తరుగా కస్తూరి తిలకము దిత్తరుగా తిలకము దిత్తరుగా కస్తూరి తిలకము దిత్తరుగా చేలము గట్టెరుగా బంగారు చేలము గట్టెరుగా చేలము గట్టెరుగా బంగారు చేలము గట్టెరుగా మాలిమితో గోపాల బాలులతో మాలిమితో గోపాల బాలులతో మాలిమితో గోపాల బాలులతో జ్ఞాలమేపిన విశాల నయనునికి మాలిమితో గోపాల బాలులతో జ్ఞాల మేపిన విశాల నయనునికి చెలము గట్టెరుగా బంగారు చెలము గట్టెరుగా హారతులెత్తెరుగా ముత్యాల హారతులెత్తెరుగా హారతులెత్తెరుగా ముత్యాల హారతులెత్తెరుగా నారీ మణులకు వారము యౌవన నారీ మణులకు వారము యౌవన నారీ మణులకు వారము యౌవన వారకము సగడు వారి దాక్షునికి నారీ మణులకు వారము యౌవన వారకయో సగడు వారి దాక్షునికి హారతులెత్తెరుగా ముత్యాల హారతులెత్తెరుగా పూజలు సేయరుగా మనసార పూజలు సేయరుగా పూజలు సేయరుగా మనసార పూజలు సేయరుగా జాజులు మరి విరి వాజులు దవనము జాజులు మరి విరి వాజులు దవనము జాజులు మరి విరి వాజులు ధవనము రాజిత త్యాగరాజను తునిపై జాజులు మరి విరి వాజులు ధవనము రాజిత త్యాగరాజను తునిపై గంధము పుయ్యరుగా పన్నీరు గంధము పుయ్యరుగా తిలకము దిత్తెరుగా కస్తూరి తిలకము దిత్తెరుగా చేలము గట్టెరుగా బంగారు చేలము గట్టెరుగా హారతులెత్తెరుగా ముత్యాల
పూజలు సేయరుగా మనసార పూజలు సేయరుగా పూజలు సేయరుగా మనసార పూజలు సేయరుగా మనసార పూజలు సేయరుగా మనసార పూజలు సేయరుగా குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றுமில்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றுமில்லை கண்ணா நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேசனில் இருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்ப கோவிந்தா கோவிந்தா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையில் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் திரையில் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்ப கோவிந்தா கோவிந்தா கலினாலுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா கலினாலுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா யாரோ மறுக்காத மலையப்பா யாதோ மறுக்காத மலையப்பா உன் மார்பில் ஏதோ தரநீர்க்கும் கருணை கடலல்லை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா
சரணம் பார்வதி நாயகனே 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 சரணம் பரமசிவ கருணாகர சம்போ பார்வதி நாயகனே சரணம் பரமசிவ கருணாகர சம்போ பார்வதி நாயகனே சரணம் பரமசிவ கருணாகர சம்போ பார்வதி நாயகனே சரணம் சார்வபௌமனே சங்கரனே சார்வபௌமனே சங்கரனே சார்வபௌமனே சங்கரனே சார்வபௌமனே சங்கரனே கைலாசவாசனே சந்திரசேகரனே சார்வபௌமனே சங்கரனே கைலாசவாசனே சந்திரசேகரனே பார்வதி நாயகனே சரணம் பரமசிவ கருணாகர சம்போ பார்வதி நாயகனே சரணம் சரணம் நீ மறவாதனையாள் நீ மறவாதனையாள் ஜெகதீஷா 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 நின்திருநாமத்தை நாம் மறவாதனே மறவாதனையாள் ஜெகதீஷா நின்திருநாமத்தை நாம் மறவாதனே மறவாதனை ஆள் ஜெகதீஷா நின்திருநாமத்தை நாம் மறவாதே தாய் மறவாரிடம் செய் மறந்தாலும் தாய் மறவாரிடம் செய் மறந்தாலும் தாய் மறவாரிடம் செய் மறந்தாலும் தாய் மறவாரிடம் செய் மறந்தாலும் தாரகம் வேரவதேன சரண்யனே தாய் மறவாரி
சரணம் பரமசிவ கருணாகர சம்போ பார்வதி நாயகனே சரணம் 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 ஜீவிதா, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்காங்கோ ஃபிஷிங் ஃபெஸ்டிவல். ஓகே. சோ பேர்லயே கண்டுபிடிச்சிருப்பீங்க, மீன் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது. இது எங்க செலிப்ரேட் பண்றாங்க பாருங்க, ஆர்காங்கோன்ற ஊர். இது எங்க இருக்குன்னா நைஜீரியால இருக்கு. ஓகே. சோ நைஜீரியன் தான் அதை கொண்டாடுறாங்க. இந்த ஃபிஷிங் ஃபெஸ்டிவல்ல வந்து பொதுவா ஃபிஷிங் ஃபெஸ்டிவல் என்ன நடக்கும்? மீன்பிடி போட்டிகள் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி வந்து ஷிப்ல போயிட்டு ஐ மீன் போட்ல போயிட்டே வந்து மீன் பிடிக்கிறது பத்தி ஃபெஸ்டிவல் நடக்கும் இல்லையா? ஆனா இங்க என்னன்னா இங்கேயும் அதே மாதிரி தான். யார் வந்து இருக்கிறதே பெரிய மீன் பிடிச்சிட்டு வராங்க அப்படின்றத அந்த ஃபெஸ்டிவல். ஓகே. ஆனா இது என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், அந்த அந்த ஈட்டி வச்சு குத்தி எடுப்பாங்க, இல்லைன்னா நெட்டு போட்டு எடுப்பாங்க. ஆனா இங்க வெறும் கையில பிடிக்கணும். ஐயோ, அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் இல்ல? சோ அந்த மாதிரி வெறும் கையில யார் பிடிச்சிட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு வாங்கலாம். அண்ட் இதை வந்து சுத்தி வந்து அந்த ஊர் பெண்கள்லாம் நின்று பாப்பாங்களாம். ஓ, இங்க காலை அடக்குற மாதிரி அங்க வந்து ஒரு மீனை பிடிக்கிறாங்க. எஸ், பெண்கள்லாம் சுத்தி நின்று பாப்பாங்க. சோ வந்து ஆண்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையா இருக்குமா, மீனை வலிக்கி விட்டா எல்லாரும் சிரிப்பாங்களாம் கைத்தட்டி. சோ வந்து ஒரு ஃபன்னியா ஒரு ஜாலியா போகும் அந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க. வா வா, நிஜமாவே கேட்கும் போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சிரிப்பாவும் தான் இருக்கு. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல மிஸ்ஸஸ் ஆனந்தி ரகுபதி வந்து நம்மளோட லைஃப் எப்படி ஹாப்பியா கொண்டு போகணும் இதை பத்தி எல்லாம் சொல்றதுக்காக ரெடியா இருக்காங்க. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சுகமான பயணங்கள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான பயணங்கள் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த மாதிரி தன்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம மாற்றிக்கலாம், எப்பவும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் குழந்தைங்க ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால், பெரியவங்க ஆயினதுக்கப்புறம் பின்னாடி ரிவைண்ட் பண்ணி லைஃப்பை மாற்ற முடியாது. ஸோ சின்ன குழந்தைங்கிட்ட சீக்கிரமாகவே சில பயிற்சிகளையும் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க லைஃப் நாளைக்கு சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணோம், 1 வயசு 2 வயசு 4 வயசு குழந்தைங்கிட்டலாம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். முக்கியமாக வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹியூமனோட வேல்யூஸ் எப்படியெல்லாம் இருக்கும், வேல்யூஸ் எங்கெங்கெல்லாம் கற்றுக்கணும், எந்தெந்த விஷயத்தில் வேல்யூஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேசிக்காக ஒருத்தர் ஸ்டேபிளாக இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையில் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. எல்லாத்தையுமே எல்லாருனாலையும் கற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில், ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு சில விஷயங்களில் அவங்களுக்கு நல்ல நாலேஜ், தேர்ந்த ஞானம் அதில் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சிலரால் மட்டும்தான் அது செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி பெக்யூலியராக இவங்கனால இதை பெஸ்ட்டாக பண்ண முடியும், இவங்கனால இதை பெஸ்ட்டாக பண்ண முடியும், நம்ம சிலர்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். 3வது விஷயம் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு யாரெல்லாம் சக்ஸஸ் ஆகுறாங்க, ஒரு 40 வயசுலேயும் 50 வயசுலேயும் ஒருத்தர் நல்ல நிலைமையில் அடிப்படையில் எதுவுமே இல்லாமல், பெரிய பேக்ரவுண்டெல்லாம் இல்லாமல் நல்ல நிலைக்கு யார் வராங்கன்னு பார்த்தா இந்த 3மே அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாலேஜ் எப்படி வருது, ஸ்கில்ஸ் எப்படி ஒருத்தர்கிட்ட வளருது, வேல்யூஸ் எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறதுல ஃபேமிலி எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு குழந்தைங்கிட்ட இந்த 3 விஷயம் வரணும் அப்படின்னா மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வயசு குழந்தைகிட்ட இருந்தே இந்த வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நாலேஜ் ஆகட்டும், ஸ்கில் ஆகட்டும், வேல்யூ பேஸ்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து குழந்தைங்களை கேட்குறது என்ன புக்ஸ் வாங்கி படிக்க வைக்கலாம், என்ன சொல்லித்தரலாம், எந்த டியூஷனில் போடலாம், எந்த மாதிரி கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் போடணும், குமான் கிளாஸஸில் போடணுமா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஃபேமிலி வீட்டில் இருந்து அந்த குழந்தைகிட்ட நிறைய வேல்யூ சிஸ்டம் வரணும். ஒரு மரம் நட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மரம் இங்கே இருக்கிறதுனால, ஒரு ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறதுனால நாளைக்கு இந்த சொசைட்டிக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் அப்படின்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னால்
வருஷம் தவறாமல் அந்த குழந்தைங்க அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சும்மா சும்மா ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத விட ஆழமான வேல்யூஸ் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க. எல்லா நேரமும் படிப்பு ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத காட்டிலும் வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 80-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு இடத்துலையும் 80-20 ரூல் அப்படிம்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வேலை செய்கிற இடத்துல 20% பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எஃபர்ட்டை போட்டு அவங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை மேலே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபேமிலிலே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறோம்னா 20 ரூபாய் மட்டும்தான் தேவையான ரொம்ப 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 அதிமுக்கியமான விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டு இருப்போம். 80% பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு பிரயோஜனம் இல்லாத செலவுகளாக இருக்கும். இப்படி தான் எந்த இடத்துலையும் 80-20 ரூல்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு ஹியூமன் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இந்த 80-20 ரூல் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாரும் நினச்சிக்கிறாங்க 80% டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் டாக்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு டெக்னீஷியன் இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம். 80% டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது இது என்ன பண்ணும், எந்த மாதிரி மிஷினரிஸ், எந்த ப்ராடக்ட் எந்த இடத்துல தப்பானா இதை கரெக்ட் பண்ணும், இப்படிங்கிற விஷயம் ஒருத்தருக்கு வந்து லைஃப்பில் சக்ஸஸை கொடுக்காது. 20% இருக்கிற விஷயந்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹியூமன் எந்த நேரமும் ஒரு 20 வயசு 30 வயசு வரைக்கும் போராடுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்காக. ஸ்கூல் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா டியூஷன் ஆகட்டும், நிறைய மக்கள்கிட்ட பேசுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படியாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக இருக்கிறது சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னா பெரிய அளவில் ஜெயிக்க முடியாது. இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை குழந்தைங்கிட்ட வீட்டிலேருந்து எப்படி கொண்டு வரலாம்? சின்னதாக சொல்லிக் கொடுங்க. ஒருத்தர் தூங்குறாங்களா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதை வந்து ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்து வரும்போது நாளைக்கு எந்த இடத்துல பயணிக்கும் போதும் அவங்க வந்து ஓகே அடுத்தவங்க இந்த இடத்துல இருந்தால் என்ன நடக்கும், அடுத்தவங்களை எப்படி நம்ம காயப்படுத்தக்கூடாது, எப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு வார்த்தையை சொல்லும் போதும் ஒரு செயலை செய்யும் போதும் இது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுமே, அடுத்தவங்க இந்த இடத்துல இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தோணணும். அப்படின்னா அது குழந்தைங்க ஆரம்ப காலத்துலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லைனில் நிற்கிறதாக ஆரம்பித்து அடுத்தவங்களுக்கு வழி கொடுக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வீட்டில் ஒன்று சொன்னால் ஒபே பண்ணணும் அப்படிங்கிறதுல குட்டி விஷயத்த வேல்யூஸ் பின்னாடி இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லிக் கொடுங்க. சில நேரத்தில் முட்டாள்தனமாக நம்ம பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஃபாலோவே பண்ணியிருக்க மாட்டோம். எப்பவுமே குழந்தைங்கிட்ட நாங்கள் அடிக்கடி சொல்கிறது சொன்னால் செய்ய மாட்டாங்க, நம்ம செய்கிறத அவங்க பார்த்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து வருத்தப்படுவாங்க, சிலது செய்யலை அப்படின்னு ஆதங்கப்படுவாங்க. பார்த்தா அவங்கக்கிட்ட அந்த குவாலிட்டிஸ் இருக்கவே இருக்காது. நம்மக்கிட்ட இல்லாமல் அந்த குழந்தைகிட்ட வரணும்னு நினச்சோன்னா அது பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கு படிக்கிறதா வச்சுக்கலாமே. புக்கு படிக்கிறது, ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும், எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீடிங் ஸ்கில் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ரீடிங் ஸ்கில் குழந்தைகிட்ட வரணும் அப்படின்னா பெரிய வயசுலலாம் வரவேற்க முடியாது. சின்ன வயசுலேருந்தே அந்த புக் ரீடிங்கை அழகழகான புக்ஸை வாங்கி கொடுங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, எங்கள் குழந்தைய வெளியில் கூட்டிகிட்டு போனாலும், எக்ஸாம்பிளுக்கு 5 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு, எங்கே வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் அந்த குழந்தைனா எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக டாய்ஸ் கேட்பாங்க இல்லையா, எனக்கு இந்த மாதிரி டாய் வேணும், இப்படி ஒரு பொருள் வேணும். அவங்க சொல்கிறதே பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு புக்கு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு டாய்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி அந்த குழந்தைக்கு டாயில் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையவே கிடையாது. எந்த டாய்ஸ் பார்த்தாலும் தூக்கி வீசிடுவாங்க. எப்போவுமே புக்ஸ் வேணும். கடைசியில் அவங்க சொல்கிறது என்னென்னா என்னால் புக்ஸ் வாங்கியே கொடுக்க முடியல என் குழந்தைக்கு அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து நிற்கிது. அப்படி புக்ஸில் மட்டும் நிறைய இன்ட்ரெஸ்டிங். ஏன் நான் புக்ஸ்னு ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா மேலை நாடுகள் எல்லாமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அதிகமான படிக்கிற ஹேபிட், அதிகமான ரீடிங் ஹேபிட் எப்போ ஒரு சொசைட்டியில் அதிகமாக வருதோ அப்போ சீக்கிரமாக அந்த சொசைட்டி டெவலப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைங்கள ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படி அப்படின்னு தயவு செய்து ஃபோக்கஸ்டாக வச்சுருக்காதீங்க. நிறைய புக்ஸ் தினப்படி நம்ம ரீடிங் ஹேபிட்டில் இருந்தோம்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணுவாங்க. ஏன் ரீடிங் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் இந்த ரீடிங் வந்து என்ன பண்ணுது பிரெயினில் அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ வேல்யூஸ் அப்படிங்கிறது இப்படி ஸ்டார்ட் ஆகும். சின்ன சின்ன விஷயத்தில் அதனோட சுற்றி இருக்கிற இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், கோல்டு வருது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு வருது அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் லங்ஸ் எவ்வளோ பெரிய வேலையை பண்ணிகிட்டு இருக்கு, உன்னோட பாடி எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு இடத்துல இருக்குது, அதை நீ எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு ஒரு குழந்தை ஒரு ஆப்பிள் கட் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தைய சாப்பிடலாம், ஐயோ சாப்பிடாம போனால் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லாது.
அச்சோ ஆப்பிள் சாப்பிட்டா எனக்கு நல்ல ஃபைபர் கண்டென்ட், நிறைய விட்டமின்ஸ், நிறைய மினரல்ஸ், நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பேன், இதை வேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மைண்டுக்குள்ளே வரணும். அப்பாவுக்கு பயந்துட்டும், அம்மாவுக்கு பயந்துட்டும், டீச்சருக்கு பயந்துட்டும், மற்றவங்களுக்கு பயந்துட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் சின்னதுலேருந்தே ஒன்னொன்றுக்கும் பின்னாடி இதை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஒய் அப்படிங்கிற வேர்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஹவ் அப்படிங்கிறதுக்கு பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி வேணாலும் பண்ணிடுவாங்க, பண்ணி முடிச்சே தீருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு பெரிய கிளாஸ் டோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 40,000 ரூபா மதிப்புள்ள ஒரு பெரிய கிளாஸ் டோர் விண்டோ இருக்குது. அதை போய் உடைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா போனோடனே வேகமாக அதை உடைக்க மாட்டோம். எதுக்காக இதை உடைக்க சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய பொருளை, இவ்வளோ வேல்யூவான பொருளை எதுக்காக உடைக்க சொல்கிறாங்கன்னு 1000 கேள்வி வரும். தயங்கி நிற்போம். இதுவே அந்த கிளாஸ் டோருக்கு பின்னாடி ஒரு குழந்தை நெருப்பில் மாட்டிக்கிச்சு, ஒரு சின்ன பச்சை குழந்தை அழுதுட்டுருக்கு, ஃபுல்லாக அங்கே நெருப்பு பரவிடுச்சுன்னா சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? சொல்லாதுக்கு முன்னாடி போய் அந்த கதவை உடச்சி காப்பாற்றுவோம். இந்த மாதிரி என்ன நடக்குது, எதனால பின்னாடி இது இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத குழந்தைகிட்ட அடிக்கடி சொல்லி வளர்த்துங்க. சில நேரத்தில் பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறது என்னென்னா, என் குழந்தைக்கு பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது நிறைய விஷயத்தில் பாசிட்டிவாக இருக்கும். ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக செய்கிற கெப்பாசிட்டி வேணும். அது என்ன ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது நம்ம வீட்டில் இருந்தே கிள்ளி எரிஞ்சிடறோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிடிவாதம் இருக்கணும். ரைட் டைமில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒரு குழந்தை வெளியில் போயிட்டு ஒரு ஷாப்பிங் மாலில் நின்றுட்டு எனக்கு இந்த டாய் வேணும்னு அழுது அடம் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே அதுக்கான சில ப்ரிப்பரேஷனில் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகலன்னு தான் சொல்லுவேனே ஒழிய அந்த குழந்தைக்கு பிடிவாதம் கிடையாது. நீங்கள் வெளியில் போகும்போதே, கண்ணா நம்ம இன்றைக்கி இப்படி ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம், அங்கே நிறைய டாய்ஸ் இருக்கும், உனக்கு 2 டாய் தான், உனக்கு இந்த ரேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ரூபாயில் ஒன்று, ஒரு 700 ரூபாயில் ஒன்று, இந்த மாதிரி 2 டாய்ஸ் வாங்கிக்க போகிறோம், இந்த மந்த் உனக்கு இந்த டாய் தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக கூட்டிகிட்டு போகும்போது அந்த குழந்தை பார்த்த டாய் எல்லாம் எனக்கு அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. அம்மா இன்னைக்கு 2 டாய் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, அப்பா இன்னைக்கு 2 டாய் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்குவாங்க. ஸோ அங்கே போய் அட்டம் பிடிச்சி இது வேணும் அப்படின்னு அழமாட்டாங்க. ஸோ எல்லா தப்பையும் நம்ம மேலே வச்சுக்கிட்டு குழந்தை தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறது பெரிய நம்மளோட மிஸ்டேக் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கரெக்ட் பண்ணுங்கள். சாப்பிடாத பொருள் அப்படித்தான், எது ஹெல்த்தியான விஷயம், எது ரொம்ப ஹாப்பியான விஷயம், இது எல்லாம் தினம்படி ஒரு வேல்யூ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது நான் முக்கால்வாசி சொல்லுவேன். நீங்கள் ஒரு சார்ட் போடுங்க, இன்றைக்கி என்ன மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம வீட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. க்ளீனாக இருந்தால் என்ன நடக்கும், நம்ம பார்க்கும்போதே ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க, எல்லா பொருளும் கலைஞ்சு அவ்வளோ ஒரு நீட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ரூம்குள்ளே உட்காந்து உங்களால் ஒரே ஒரு லைனாக திங்க் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ரூம்குள்ளே போகும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட்டோடு இருக்குது, ரொம்ப அடுக்கி வச்சு ரொம்ப சாதுரியமாக அந்த ரூம் இருக்குது அப்படின்னா உங்கள் மைண்ட் திங்க் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஒன்னொன்றும் இப்படி இருக்கணும், எப்பவுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. நீட்டாக இருந்தால் உனக்கு என்ன நடக்கும், இதை சுற்றி என்ன நடக்கும், இதனால் உனக்கு லைஃப் டைமில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சின்னதை வேல்யூ பேஸ்டாக உள்ளே கொண்டு போங்க. அது மரம் நடுறதா இருக்கலாம், வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதா இருக்கலாம், சாப்பிட்ற பொருளாக இருக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கலாம், ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் நிறைய வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தோன்னா, இதை திரும்ப சொல்கிறேன்னா, ஒரு 8 வயசுலையும் 10 வயசும் அதிகபட்சம் 13 வயசுக்குள்ளே சில விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது லைஃப்பில் நாளைக்கு மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது, அது லைஃப் டைமுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 8-10 வயசு வரைக்கும், 13 வயசு வரைக்கும், நிறைய டீனேஜ் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரி டியூனப் பண்ணி கொண்டு வரலாம் நம்ம சொசைட்டியில். பேசிக்காக இந்த பில்லர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா இன்னொரு 15-20 இயர்ஸில் மிகப்பெரிய அளவில் நம்ம டெவலப்டு சொசைட்டியாக இருப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வரப்போகிற செக்மெண்ட்டில் நிறையா பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. பிரீத்தி, அடுத்து ஜப்பான்ல பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபெஸ்டிவல். மை கண்ட்ரி? எஸ், யுவர் கண்ட்ரி. சொல்லுங்க. நான் கூட என்னடா இவ ஏதோ தப்பா சொல்லிட்டேனோ யோசிக்கிறேன். எஸ், உன்ன மாதிரி மக்கள் வாழ்ற அந்த ஜப்பான்ல நல்லவர்கள், சுறுசுறுப்பானவர்கள். சொல்லுங்க. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன், சொல்லிவிட்டேன் தயவு செஞ்சு. சொல்லுங்க. ஓகே, ஜப்பான்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் இருக்கும் இல்லையா, சுமோ. அந்த சுமோ ரெஸ்லிங் தான் கொஞ்சம் வித்தியாசமா இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த ஃபெஸ்டிவல். எப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், அந்த ரெஸ்லர்ஸ் கையில ஒரு குழந்தைய வச்சுப்பாங்களாம். ஸோ ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல நின்றுட்டு, அண்ட் எந்த குழந்தை பயப்படாம அழாம சிரிக்குதோ அந்த குழந்தை தான் வின்னிங்கா.
ஸோ அந்த ரெஸ்ட்லெஸ் வந்து அப்படியே மேபி அவங்க சண்டை போடுறாங்களா இல்லை வந்து ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல நின்று அவங்கள பயமுறுத்திப்பாங்களா என்னன்னு தெரியாது. பட் குழந்தை மட்டும் அழக்கூடாதான். ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற காம்படிஷனா. ஓகே, ஆப்வியஸ்லி அந்த ரெண்டு குழந்தைங்க அவங்க அப்பாவோட நிற்கும் போது அவங்க அப்பா அடிக்கடி பண்ணும்போது அழதான் செய்யும். அது அப்பாவா இருக்கலாம் இல்லை வந்து தெரிஞ்சவங்களா இருக்கலாம். என்னம்மா இப்படி சொல்லிட்டேன். சரி, ஓகே, குழந்தைகள் அழாம இருக்கணும், இதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல். ஓகே, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 12ஆம் தேதி 6வது மாதம் 2016ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டவே வேண்டாம். அடி வயிற்றில் ஏதேனும் உபத்திரம் இருந்தாலும் கண்டிப்பாக வெளியிடத்தில் சென்று உணவு எடுக்கிறது போன்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தாதீர்கள். குடும்பத்தாருடன் முடிந்த அளவுக்கு வீட்டிலே இருப்பதற்கும் சந்தோஷமான உறவினர் வீட்டுக்கோ நண்பர்கள் வீட்டுக்கோ சென்று விட்டு வருவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கண்டிப்பாக சாதாரணமாக குடும்பத்தில் பேசக்கூடிய கோபதாபங்கள் பெரும் சிக்கலிலே மன வருத்தத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும் என்பதனால் எல்லாவற்றிலும் இனிமையாக இருப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுத்திக் கொள்வதே மேஷராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் பூர்வீகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து நகர்ந்து விடுவது இன்றைக்கு நாளைக்கு நன்மை தரும். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கும் சிலருக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். வெளிவட்டாரத்திலோ மற்ற விஷயங்களிலோ உத்தியோக நிமித்தமாக வேலை விஷயங்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அதற்கு சிறிது முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையுமே ஏற்படுத்தி தரும். மன சங்கடங்கள் இல்லாமல் சோம்பல் இல்லாமல் இருப்பது ரிஷப ராசிக்காரர்களுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், பெரிய மனிதர்கள் சந்திப்பு, தொலைதூர செய்திகள், உத்தியோகத்தில் மேன்மை, எடுத்த காரிய ஜெயம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வதற்குண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளும். திடீர் தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பெரிய அளவு அனுகூலங்கள். கடல் கடந்த பயணங்கள் இனிமையும் அனுகூலத்தையும் பெற்று தருவதுடன் லாபமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வார்த்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் உள்ள சர்ப்பம் குரு மற்றும் சந்திரன் சேர்ந்திருப்பதை மிக கவனத்துடன் கொள்ளுங்கள். வெளிவட்டாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வெளிவட்டாரம் மற்ற விஷயங்கள்லாம் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தந்தாலும் நல்ல நண்பர்கள் கூட வார்த்தைகளால் தேவையில்லாத பகையோ பெரும் பிரச்சனையோ மன வருத்தத்தையும் ஏற்படுத்திவிடும். உங்கள் கீழ் வேலை செய்வர்கள் விஷயத்தில் கூட கோபதாபத்துடன் வார்த்தைகளை பிரயோகிக்காமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியமும் குடும்பத்தில் சாதாரணமாக பேசக்கூடிய விளையாட்டாக பேசக்கூடிய பிரச்சனைகள் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு வெளிவட்டாரத்தில் தொழிலோ அல்லது வியாபாரமோ ஏதேனும் யாரையாவது பார்க்க வேண்டும் செல்ல வேண்டும் என்று இருந்தால் அந்த அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் விஷயத்தில் அந்நியர் தலையிடோ உறவினர் தலையிடோ கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடு கூடவே கூடாது. யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுத்தீர்கள் என்றால் பிற்காலத்தில் பெரும் கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பணம் கொடுப்பது திருப்பி வராது என்று நினைத்து விட்டு கொடுப்பது ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வங்கி அட்டைகளில் மிக மிக கவனமாக இருங்கள். தேவையில்லாத விஷயத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். அனாவசியம் இருக்கின்ற பொருள்களை மீண்டும் மீண்டும் வாங்குவதால் என்ன பிரயோஜனம் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு உங்களுடைய எல்லா பணிகளையும் முடித்து விடக்கூடிய அமைப்புக்கு ஓய்வு நாளில் முக்கியத்துவம் கொடுங்கள். கேளிக்கை போன்ற விஷயத்திலிருந்து சிறிது நகர்ந்து கொள்வதே உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறக்கூடிய நாள். எடுத்த காரிய ஜெயம், தொலைதூர செய்திகள் நன்மைகள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், நல்ல அமைப்பு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதுடன் படிப்பு சம்பந்தப்பட்ட, உத்தியோக சம்பந்தப்பட்ட எல்லா முயற்சிகளும் நல்ல பேர் புகழ் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுகிறது. மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை யாராவது இருந்தாலும் நீங்கள் போய் மனம் விட்டு பேசி தீர்த்து கொண்டால் அதில் எல்லா விதமான சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படும். சோம்பல் அண்மையிலிருந்து விலகி கொள்ளுங்கள். புறம் பேசுவதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். யார் உங்களிடம் புறம் பேசினாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். தொலைபேசியில் பேசுகின்ற சமயத்தில் கூட மிக மிக கவனமாக இருங்கள். கண்டிப்பாக வியாபார அமைப்பில் இருப்பவர்கள் சிறிது கவனமாக இருப்பதும், முதலீடுகளுக்கு யோசித்து குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து செய்வதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் கூடா நட்பு கேடு விளையும் என்பதிலும், சட்டத்திற்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானத்துடன், எல்லா விஷயத்திலும் ஒரு பயபக்தியுடன் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கொள்ளாதீர்கள். குறிப்பாக ஜவாப் ஜாமீன் கொடுக்கவே கூடாது. தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சாதாரண வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். 29-28 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் தரும். வண்டி வாகனங்கள் வித்தைகள் காட்டாதீர்கள். அண்டை அயலார் விட்டு வெளிவட்டாரத்தில் சிறிது கவனமாக இருங்கள். முடிந்தளவு குடும்பத்தாருடன் ஓய்வு எழுப்பதற்குண்டான முக்கியத்துவம் கொடுப்பதும், அவசியமில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே சமயம் எல்லா விஷயத்திலும் ஒரு வித கவனத்துடன் இருந்தாலும் பண விஷயத்தில் மற்ற விஷயங்கள் அனுகூலமும் நல்ல விஷயமும், பணம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருவதற்குண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறான நாளாகவும் இருப்பது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரத்தில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சென்று விட்டு வருவது நன்மை தரும். பயணங்களுக்கு தவிர்த்து கொள்ளாதீர்கள். பயணங்கள் மிக சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். குடும்ப சூழ்நிலையில் தேவையில்லாத சாதாரண வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தையும் பெரும் சிக்கலையும் ஏற்படுத்திவிடும். துணை அல்லது துணைவியாருடன் பாராமுகமாக இருப்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். உங்களுக்காக விட்டு கொடுத்து அவர்களுக்கு ஏதேனும் மனமுந்து கேளுங்கள். முடிந்த அளவுக்கு குடும்பத்தினருடைய கஷ்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதுடன் அவர்கள் பிரச்சனையை பேசுவதையாவது சிறிது கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் அஜார ஒதுக்குவதோ அவர்களை மட்டம் தட்டுவதோ பெரும் சிக்கலையும் பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எதிர்கள் பலம் சிறிது கூடியுள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும். வண்டி வாகன மாற்றங்கள், பூமியால் மிகப்பெரிய ஆதாயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பேசி தீர்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் தரும். நண்பர்கள் விஷயத்தில் கூட தேவையில்லாத சிலருக்காக சப்போர்ட் செய்து நல்ல நட்புகள் எல்லாம் கெடுத்து கொள்ளாதீர்கள். முடிந்தளவு குடும்பத்தினர் கூடுகின்ற விஷயத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதும், சுபவிரயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மை தரும். கடல் கடந்த பயணங்கள் ஏற்றத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயத்தை பெறக்கூடிய ராசியாக மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் காணப்படுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே ஜீவிதா, ஸோ இன்னைக்கு எடுத்த டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நமக்கு வந்து நம்ம ஊரில் நடக்கிற திருவிழாக்கள் மட்டும்தான் தெரியும். வெளியூரில் வந்து வித்தியாசமான ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குதுன்னும் போது வந்து மக்களுக்கு சொல்லும் போது நமக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த டாபிக் சூப்பராக இருக்கிறதால நாளைக்கு வந்து இந்த டாப்பிக்கே பேசலாம். என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக சொன்ன பிரீத்தி. நாளைக்கு வந்து இதே டாபிக் பேசலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம கிளம்பி ஆகணும். ஏன்னா அடுத்து பார்த்தோன்னா நம்ம வேந்திரன் இளங்கதிர்க்கு அலை செய்திகளுக்கான டைம் வந்துச்சு. பார்க்கணும்னா நம்ம கிளம்பி ஆகணும். ஸோ கிளம்பிடலாம். ஓகே, என்ன வியூவர்ஸ், நாளைக்கும் நாங்கள் இதே டாப்பிக்கோட நாங்கள் 2 பேரும் வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Jeevitha along with Preeti Suresh from the entire team of புதும்புது காலை. Bye. Bye.